இந்த சாவர்கர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல, மிகப்பெரிய போராட்டக்காரர், மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர், தியாகி என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த விடுதலை போராட்ட வீரர், இந்த தியாகியினுடைய நிலை என்ன தெரியுமா? உண்மை நிலை 1913 ஆரம்பித்து 1920 வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 முறைகள் ஆங்கிலேயனுக்கு இவர் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு கடிதம்? என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க ஐயா, என்னை எப்படியாவது நீங்கள் மன்னிச்சு வெளியே விட்டுருங்க. பொய்யான ஆட்களை எல்லாம் இவர்கள் முன்னிறுத்துவார்கள். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான தியாகிகளுடைய வரலாற்றை எல்லாம் அவர்கள் அப்படியே இருட்டடிப்பு செய்துதான் வரலாற்றை திரித்து எழுதுவார்கள். அதில் ஒரு விஷயம்தான் பாடப்புத்தகத்தில், பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இதற்கு முன்னாடியும் இதே மாதிரியான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை தியாகிகள் இருக்கிறார்கள். செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அந்த செய்திகள் தொடர்பாக நம்முடைய சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். அதில் இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க எடுக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சமீபத்திலே கேரள மாநிலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு பரீட்சை ஒன்று நடக்கின்றது. அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தேசிய அளவில் அது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஃப்ரீடம் குயிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வினாடி நிகழ்ச்சியை பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடத்தப்படக்கூடிய அந்த பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் மிகவும் கடுமையான முறையிலே தண்டனை கொடுக்கப்பட்டவர் யார் என்ற அந்த கேள்வியை கேட்டு பதிலில் என்ன கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், சாவர்கருடைய பெயரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் ஒரு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன் இந்த விமர்சனம் எழுகின்றது, என்ன காரணம் என்று நான் பார்க்கின்ற போது, முதல்ல சாவர்கரை பொறுத்த வரைக்கும் அவர் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு தியாகியா, ஒரு வீரரா என்றே நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. சில குறிப்புகள் அடிப்படையில் அவர் ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் செஞ்சார், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவராகத்தான் இருக்கிறார் என்கின்ற சில தரவுகள் இருந்தாலும் கூட மிக கடுமையான முறையிலே தண்டனை கொடுக்கப்பட்டவராக அவர் இருக்கின்றாரா? எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த அளவுக்கு யாருமே தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த வீரர்களுக்கு ஆங்கிலேயன் தண்டனை கொடுக்குறானா இல்லையா? அப்படி கொடுத்ததிலேயே இந்த மனிதருக்கு தான் அதிகமான மிக கடுமையான உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ரீதியாக இந்த கேள்வி பதில கொண்டு வராங்க. இது மிக மிக உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக கேரள அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் இந்த பரீட்சை நடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு எப்படி பள்ளி குழந்தைகளுக்கு நடத்தப்படக்கூடிய அந்த பரீட்சையில் கேள்வியாக கேட்கப்படும் என்ற ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கேரளாவினுடைய பொதுக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய என் சம்சுதீன் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கேள்வி எப்படி வந்துச்சு, யாருடைய அதிகாரத்தின் கீழே அந்த கேள்வி கொண்டு வந்தாங்க, அதற்கு காரணமான அதிகாரிகள் யார் என்று பார்த்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. சிபிஐஎம் அது மாதிரி எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்வுகள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வராக இருந்த பினராயி விஜயன் அவர்கள் சொல்கின்றார், இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய அரசியல் தான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது, அது அவர்களுடைய கைவேலை தான். ஆர்எஸ்எஸும் பிஜேபி, ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து கொண்டு வரலாற்றை மாற்றக்கூடிய காரியத்தை பன்னெடுங்காலமாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்படக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் தொடர்ச்சியாக இதே வேலையை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். உண்மையான வரலாற்றை அப்படியே மாற்றி எழுதுவது, உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை திரித்து வரலாற்று திரிபை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அது ஆர்எஸ்எஸ்னுடைய மிக தெளிவான ஒரு அரசியல் நிலை. அதைத்தான் இன்றைக்கு இந்த பாடத்திட்டத்திலே கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா, உண்மையிலேயே சாவர்கர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அதிகமான அளவு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டாரா அப்படின்றத நாம் அந்த உண்மை வரலாற்றை இவர்கள் எழுதி வச்சிருக்கிற கதையெல்லாம் நாம் புறந்தள்ளிடணும்.
உண்மையான வரலாற்றை நாம் எடுத்து நாம் பார்க்கும்போது அதில் சில தரவுகள் என்ன சொல்லப்படுதுன்னா, சாவர்கருக்கு ஆங்கிலேயன் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தான். 2 தடவை 50 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்கின்ற ஒரு தரவு இருக்கின்றது. ஆனால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்த காலகட்டங்கள் 1910, 11 அந்த காலகட்டத்தில் தான் சாவர்கர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1913 1920 வரைக்கும் இந்த சாவர்கர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல, மிகப்பெரிய போராட்டக்காரர், மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர், தியாகி என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த விடுதலை போராட்ட வீரர், இந்த தியாகியினுடைய நிலை என்ன தெரியுமா? உண்மை நிலை 1913 ஆரம்பித்து 1920 வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 முறைகள் ஆங்கிலேயனுக்கு இவர் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு கடிதம்? என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க ஐயா, என்னை எப்படியாவது நீங்கள் மன்னிச்சு வெளியே விட்டுருங்க, இனிமேல் அது மாதிரியான நான் காரியத்தை நான் ஈடுபட மாட்டேன். கடிதத்தில் எழுதுகிறாரு, என்னை நீங்கள் எப்படியாவது நீங்கள் வெளியில் விட்டுருங்க, நீ வெளியில் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான போராட்டங்கள் நான் ஒருபோது ஈடுபட மாட்டேன், தெரியாமல் நான் செஞ்சிட்டேன். அது மாதிரி ஆங்கிலேயர்களுடைய இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் சேவை செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதி அனுப்பியது இன்றைக்கு ஆதாரங்களாக அந்த கடிதம்லாம் இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் ஆங்கிலேயனுடைய காலில் விழுந்து, சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க என்று சொன்னவர் மிகப்பெரிய போராட்ட வீரர், தியாகி என்று இவர்கள் இந்த சாவர்கரை எடுத்து கொண்டாடுறாங்க. இப்போ இவர் மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டவன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த கடிதங்கள் தொடர்ச்சியாக அவர் அனுப்ப அதெல்லாம் ஆங்கிலேயர் புறக்கணித்து கொண்டே 1924 நிறைய மெர்சி பெட்டிஷன் இவர் போட்டுட்டாரு, நிறைய கடிதங்கள் போட்டார் என்ற அடிப்படையில் நிபந்தனையோடு 1924 விடுதலை செய்கிறான். என்ன கண்டிஷன் சொன்னால், மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் நீ ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையோட தான் ஆங்கிலேயன் சாவர்கர் விடுதலை பண்ணுறான். அதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு மக்கள் போராட்டங்களா, நான் அந்த பக்கமே நான் போக மாட்டேன், சுதந்திரத்துக்காக போராடுறாங்களா அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கடிதம் ஆங்கிலேயன் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் தான் சாவர்கர். இவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர், மிகப்பெரிய அளவில் அதிகமான ஆங்கிலேயனால் மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டவர் என்று வாய்க்கூசாமல் சொல்லப்படுகிறது. எப்படி முடியுது? எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவரை மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டார் என்ற அந்த கேள்வியில் கேட்பது எப்படி இவர்கள் மனசு வருகின்றது? கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த போராட்டம் நடத்தியதற்காக தூக்கில் ஏற்றப்பட்டவர்கள், தூக்கு கயிற்றை முத்தமிட்ட ஏராளமான தியாகிகள் இருக்கிறாங்க. ஆங்கிலேயனை பார்த்து நான் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், உன்னுடைய கொடுமைக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல என்று உண்மையான வீரத்தோடு நின்று போரிட்டவர்கள். அவனிடத்துல மன்னிப்பெல்லாம் கேட்கல, இந்த நிலையில் தான் நாங்கள் இருப்போம், எங்களுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஏராளமான தியாகிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில், ஏராளமான போராட்ட வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில், சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் உண்மையான அந்த வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு உண்மையான வீரர்களுடைய அந்த உண்மை வரலாற்றை ஆதாரங்களை எல்லாம் இவர்கள் குடிதோண்டி புதைத்து விட்டு ஆங்கிலேயனிடம் மன்னிப்பு கேட்ட சாவர்கரை, ஏன்னா அவர் RSS தொடர்புடையவராக இருக்கிறார், RSSனுடைய பின்புலத்தில் இருந்தவர் தான் அந்த சாவர்கர். அப்போ தங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு இருந்தது என்பதை காமிக்க வேண்டுமா இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் இந்த RSSனுடைய பங்களிப்பு என்னன்னு சொன்னால் முழுக்க ஜீரோ, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கும் இந்த தேசத்தினுடைய அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு இருக்கின்றது என்பதை நிரூபணம் செய்வதற்காக வேண்டி இது மாதிரி பொய்யான விஷயங்களை எல்லாம், பொய்யான ஆட்களை எல்லாம் இவர்கள் முன்னிறுத்துவார்கள். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான தியாகிகளுடைய வரலாற்றை எல்லாம் அவர்கள் அப்படியே இருட்டடிப்பு செய்துதான் வரலாற்றை திரித்து எழுதுவார்கள். அதில் ஒரு விஷயம்தான், பாடப்புத்தகத்தில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இதற்கு முன்னாடியும் இதே மாதிரியான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை தியாகிகள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய அந்த ஆங்கிலேயனுக்கு எதிரான ஆயுதப்படை ஒன்றை கட்டமைக்கிறாரா இல்லையா? காந்தி அவர்கள் அமைதியான முறையிலே போராட்டம் செய்யலாம் என்று அவர்கள் முயற்சி செய்த போது நேதாஜி அவர்கள் இவர்களுடைய பாணியில்தான் நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று
அவர்கள் ஆயுதப்படையை கட்டமைக்கின்றார்கள். அந்த ஆயுதப்படையிலே அதிக அளவிலே பங்களிப்பு செய்தவர்கள் முஸ்லீம் தியாகிகள். பொருளாதாரத்தை பல நிலைகளில் கொட்டி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அவர்களில் யாரையாவது ஒரு வரலாற்றை பற்றி இன்றைக்கு இது மாதிரி சொல்லப்படுதா? உண்மையான வரலாற்றை நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக நாட்டிற்காக பொருளாதாரத்தை இழந்த, உயிரை தியாகம் செய்த எத்தனை எத்தனை தியாகிகள் இருக்கிறார்கள். எல்லா சமயத்திலும் இருக்கிறார்கள், முஸ்லீம்களே இருக்கிறார்கள். அஷ்ஃபகுல்லா கான் இருக்கிறார், அஹமதுல்லா ஷா இருக்கிறார். எத்தனை எத்தனை தியாகிகள் சொல்ல வேண்டுமா? அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இவர்கள் பாடத்திட்டத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிற விஷயத்தை கூட எடுத்து விட்டுருவாங்க. 1857 சிப்பாய் புரட்சி ஆரம்பிக்கின்றது. அந்த சிப்பாய் புரட்சிக்கான காரணம் என்ன என்று ஆங்கிலேயன் பார்த்தபோது அதிலே எல்லா இடங்களிலும் தலைமை தாங்கியவர்கள் முஸ்லீம்கள். தேடி தேடி பிடிச்சு கொள்றான். முஸ்லீம்கள் யார் இருக்கிறார்கள், யார் தலைமை தாங்கன்னு சொல்லி தேடி தேடி பிடித்து அந்த தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யும் போது அதிலே ஏராளமான முஸ்லீம்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய உண்மை வரலாற்றை இன்றைக்கு இந்த பாடப்புத்தகத்தில் வைப்பதற்கு யாருக்காவது மனசு வருகின்றதா? வருவதே கிடையாது. சிப்பாய் கழகமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த ஊர்களிலெல்லாம் எந்தெந்த ரீதியிலே போராட்டங்கள் நடைபெறுகின்றதோ எல்லா போராட்டங்களிலும் அனைத்து சமுதாய மக்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள், முஸ்லிம்களும் செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையெல்லாம் இவர்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டு எதுவுமே இல்லாத, பங்களிப்பே இல்லாத ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் இருந்தது என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி இது மாதிரியான பொய்யான விஷயங்களை தொடர்ச்சியாக இவர்கள் கையெழுத்து வருகின்றார்கள். உண்மை என்னவென்று சொன்னால், சாவர்கரை பொறுத்த வரைக்கும் பல முறை ஆங்கிலேயனிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு சிறையிலிருந்து வெளியே வந்தவர் தான் இந்த சாவர்கர். அவரை கொண்டு போய் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகங்களில் கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய அந்த வரலாறு இது மாதிரியான பொய்யான விஷயங்களை எடுத்து படிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. இதை அனைத்து மக்களுமே இதை புரிந்து கொண்டு உண்மையான வரலாறு என்ன, நாடு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற நிலையில் நாட்டிற்காக உண்மையாக பொருளாதாரத்தை உயிரை இழந்த தியாகிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் போற்றப்பட வேண்டும், அவர்கள் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டும். அவர்கள் அனைவர்களுடைய பெயர்கள், தியாகங்கள் அனைத்தும் வருடா வருடம் எல்லா மக்களாலும் நினைவு கூறப்பட வேண்டுமே தவிர இது மாதிரியான பொய்யான தரவுகள், பொய்யான விஷயங்கள், கட்டுக்கதைகளிலிருந்து நாம் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததியினரையும் பாதுகாக்க வேண்டும். அது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.